ஏங்க போர்லாம் அடிக்காதுங்க. அவங்களோட பேசுறது தாங்க எனக்கு 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 இதாங்க என்டர்டெயின்மெண்ட். உங்களுக்கு அதுனா? ஓகே. எங்களுக்கு இங்க தேங்க்ஸ் பாருங்க. இருக்கீங்க எல்லாம். புனிதமா இருங்க. உங்க எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி ஆயிடும். அட பாவிங்களா. நெறைய சவுண்ட் கவுண்டர்ஸ் லிஸ்ட் எடுத்து சவுண்ட் வச்சிருக்கோம். லிஸ்ட் வச்சிருப்பீங்களா? இல்லாட்டி இது எப்படி அப்படியே வருதா? தானா வருதா? இல்லங்க. அது தானா அந்த நேரத்துல என்ன வருதோ அப்படியே வாயில வந்தது பேசி விட்டுறது. சவுண்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த கேப்டன் சொல்லிட்டு போவீங்கல்ல. ஆமா. கேப்டன் 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 இல்ல இல்ல ஆனா கேப்டன். ஆனா வர்ட்டா பாய வந்து அடிச்சுக்கவே முடியாது. அதெல்லாம் வேற லெவல். ஐயோ ஐயோ. எங்களுக்கெல்லாம் பிக் பாஸ் மொமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் உங்களுக்கு போட்டு குடுத்ததுன்னா ஆனா எங்களுக்கு கடைசி வரையும் ஒரு உண்மை தெரியவே இல்ல சவுண்ட். என்னன்னா, நீங்க வந்து காஃபி அந்த பாயாசத்த யாரு குடிச்சதுன்னு கடைசி வரையும் எனக்கே தெரியவே இல்ல. சொல்லவே இல்லைங்க. அந்த காஃபி யார் தான் குடிச்சாங்க? காஃபி இல்ல பாயாசம். ஆனா நீங்க சுகர் வந்து திருடி சாப்பிட்டதெல்லாம் காட்டிட்டாங்க. பட் பாயாசம் திருடி சாப்பிட்டத மட்டும் காட்ட ஆமா மாட்டேன்னாங்க. கரெக்ட். நான் மட்டும் கடைசி வரைக்கும் போராடினேன். அவ்வளவுதான், கிடைக்கவே இல்லைங்க. பரவாயில்ல விடுங்க. ஹலோ 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 யாரு? ஹலோ ஹலோ ஹாய் சௌந்தர்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கல, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். I'm actually from Karnataka. ಹೇಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ನೀವ್ ಹೇಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ. ಮನೇಲೆಲ್ಲ Actually ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರಾ? I watch all the ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ. ಸೂಪರ್ Actually I watch all the languages. This is the best. You are the queen of Big Boss. அப்படியா? தேங்க்யூ. You are the best queen of Big Boss. தேங்க்யூ. Should say actually I'm from Soundarya fan page, Instagram. அப்படியா? ஆமா, சவுந்தர Instagramல. ஓ, தேங்க்யூங்க. Actually they are waiting for you to respond in the group. You are not responding. ஐயோ அப்படியா? Respond பண்ணுங்க. குரூப்பா? குரூப்ல கண்டிப்பா நான் Soundarya family group இருக்கு, கண்டிப்பா Soundarya நான் army பண்றேன். group இருக்கு. அதுல ஷூர். you have won the heart. You have won the heart. You are the real winner for us. தேங்க்யூ so much. Queen of Big Boss after Ovia, I have to say. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Actually, all the languages best from Hindi to Tamil, you have rocked it. From Kannada, ಹೌದಾ? all the languages you have been the best. தேங்க்யூ so much. I also thought in Kannada Big Boss level. ಎದುರ್ಪಾತೋನ್ ಓಕೆ. ತಮಿಳ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಎಂಟರ್ಟೈನ್ ಮಾಡಿದೀರಾ ನೀವು. தேங்க்யூ. ಎಲ್ಲ PR சொல்வாங்க. ஓகே நம்மளுக்கு ஓகே ப்ரோ தேங்க்ஸ். ப்ரோ நெக்ஸ்ட் தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெலினா, காஸ்கோ, பிரியா இந்த ஆர்டர்ல போயிடுங்க. தேங்க்யூ. ஹாய் சௌந்தர்யா. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னோட நேம் ஸ்டெலினா, ஷார்ட்டா லீனான்னு சொல்லுங்க. லீனாவா? ஆமா, இப்போ எல்லாரும் திட்டு வாங்கியிருக்காங்க உங்களுக்காக. ஆனா நான் போய் நிறைய பேர் திட்டி இருக்கேன் பயங்கரமா உங்களுக்காக. தேங்க்யூங்க. ஸோ எல்லாருக்கும் உங்களுக்கு பிக் பாஸ் எதுவும் தெரியும். பட் என்னோட ஃபேவரட் மூமெண்ட் வந்து பிக் பாஸ்ல நீங்க உங்க அரும்பாக்கத்துல இருக்கிற ஐஸ்வர்யா பேக்கரி சொன்னீங்கல்ல. ஸோ அது எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் ஆக்சுவலி. அது ஸ்கூல் எங்களுக்கு பேக்ல, ஆமா, கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸோ அங்கதான் நான் படிச்சோம். ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் குட்டியா இருக்கும் அப்போ அந்த பேக்கரி, சின்னதா. ஸோ அப்பதுல இருந்தே எங்களோட ஃபேவரட் ஸ்பாட்டே அதுதான். அதுக்கப்புறம் தான் பக்கத்துல பெருசாக்குனாங்க. ஸோ அப்பதுல இருந்தே உங்களோட அப்பாவோட உழைப்பை நான் பார்த்திருக்கேன். ஸோ நீங்க அதை வச்சு உள்ள நீங்க சொல்றப்ப எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்க அப்பாவை போலவே நீங்க உழைக்கணும், அந்த மாதிரியே நான் கடைசி வரைக்கும் உழைக்கணும்னு சொன்னது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அந்த ஒரு மூமெண்ட் எனக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க கடைசி வரைக்கும் நல்லா நிறைய மூவிஸ் நல்லா பார்த்து செலக்டிவா சூப்பரா நடிங்க, நல்லா என்டர்டைன் பண்ணுங்க. நாங்க இருக்கோம் உங்களுக்கு. எதுக்குமே நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. தேங்க்யூங்க. நிறைய நன்றிங்க. தேங்க்யூங்க. ஓகே, தேங்க்யூ. பாய். லவ் யூ. டேக் கேர். ஓகே. சவுண்ட். ஹாய். கேஸ்கு பேசுறேன். ஹாய் கேஸ்கோ, எப்படி இருக்கீங்க? நீங்க தான் ஏதோ நிறைய எடிட்ஸ் எல்லாம் போட்டேன்னு சொன்னாங்க.
ஆமா சாம். தேங்க்யூ ஆக்சுவலி காஸ்கோ. நான் வந்து என் எடிட்ஸ் மூலியமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சொல்லணும். ஏன்னா எடிட்ஸ் மூலியமா ரொம்ப ரசிச்சிருக்கேன். ரொம்ப சிரிச்சிருக்கேன். அப்படியா? அதாவது இந்த லைஃப்ல நல்லா எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பி பிளேஸ்னா சவுண்ட் தான். அதனால ரொம்ப ஜாலியா இருந்தேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூடா, என்ன தேங்க்யூ. தலைவியோட தரிசனம் வேணும் எங்களுக்கு. அகைன் இப்ப 3 மாசம் ரொம்ப ஜாலியா போச்சு. இன்னும் அடுத்து போகணும் நாங்க. கண்டிப்பா So, கண்டிப்பா அதனால அடுத்து ஏதாவது அடுத்து ஏதாவது சிறப்பா சீக்கிரமா பண்ணுங்க. ஒண்ணு பண்ணுவோம் கண்டிப்பா. ஆமா ஆமா. ஜாலி நீங்க வந்து எப்பவுமே ஜாலியாவே இருங்க சரியா, ஃபன்னா இருங்க. எங்க அப்பா வந்து நான் பிக் பாஸ் பார்த்தா அவருக்கு பிடிக்காது ஆக்சுவலி. அப்படியா? ஆனா பின்னாலே ஸ்டேஜ்ல நீங்க பேசுனீங்கல்ல கேட்டா அவரு சிரிச்சு வந்தாரு. நம்ம என்ன சொல்றது இவ்வளவு வெகுலியா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ எல்லாருக்குமே பிடிச்சிச்சு. உங்களை இவ்வளவு நாள் ஹேட் பண்ணிட்டு இருந்தவங்களுமே ரொம்ப ரசிச்சு நிறைய ட்வீட் போடுறாரு. அப்படியா? ஆஹ் ஆமா. தேங்க்யூண்ணா, நான் தேங்க்யூ. வந்துட்டு 2 பேருக்கு சப்போர்ட் பண்ணேன். யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் உங்களுக்கும் முத்துக்கும். அப்படியா? சோ 2 பேரும் டெட் ஆப்போசிட். உங்களை சப்போர்ட் பண்ணி என்ன சொல்றது, ஆனா யாருமே என்ன அடிக்கவே மாட்டாங்க. மத்தவங்க எல்லாம் சண்டை போட்டுருவாங்க. ஆனா நான் வந்து யாருக்கு எடிட் போட்டாலுமே ரொம்ப டீசென்ட்டாவே இருப்பாங்க. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ரெக்வெஸ்ட் வந்து என்ன சொல்றது, ஸ்பீக்கருக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி சுப்பிரமணின்னு சொல்லி உங்களோட ரொம்ப தீவிர ஃபேன் அவர் தான் கொடுத்தாரு. சோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்ஸ் அவங்க. நீங்க தேங்க்யூ கொஞ்சம் தேங்க்யூ. ஜாலியா இருங்க. கண்டிப்பா தேங்க்யூ ஆமா காஸ்கோ. நம்ம ஆக்சுவலா தனியா அப்புறமா சவுண்ட் பேசலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சொல்லுங்க. ஆக்சுவலா சவுண்ட் ஆ சுப்பிரமணி அப்படின்றவரை பத்தி சொல்லி ஆகணும். அவர்தான் இந்த ட்விட்டர்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்காக நிறைய ட்வீட்ஸ் போட ஆரம்பிச்சாரு. 2 வருஷம் ஆகுது. அவர் இது வரைக்கும் எந்த ஸ்பேஸ்லயும் எங்கேயும் வந்து பேசினதே கிடையாது. ஓகே ஓகே. எங்களோட குரூப்போட அட்மினே அவர்தான் நிறைய ட்வீட்ஸ் போடுவாரு. அப்படியா? நிறைய 24/7 பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்து இந்த தடவை உங்களுக்காக பிக் பாஸ் பார்த்து ஆபீஸ்ல ஒரு ரேட்டிங்லாம் மிஸ் பண்ணியிருக்காரு. ஐயோ பட் ஸ்டில் நீங்க வந்து ரன்னர் ஆனதுலயும் அவர் வந்து மனசை கொஞ்சம் சமாதானப்படுத்தி கொஞ்சம் ஹாப்பியா இருக்காரு. ஐயோ ரொம்ப சுப்பிரமணிக்கு நன்றிங்க. ஒரு ஹார்ட் கொடுத்து ஒரு லவ் யூ சொல்லிருங்க. கண்டிப்பா தேங்க்யூ. சுப்பிரமணி. அது மட்டும் இல்ல அது மட்டும் இல்ல இப்ப ஸ்பேஸ்ல ஏதாவது வந்து உங்களை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சுப்பிரமணின்னு ஒரு குரல் கொடுத்தோம்னா வீடியோ டக்குன்னு வந்துடும். அப்படியா? ஐயோ சுப்பிரமணி, தேங்க்யூ சுப்பிரமணி, தேங்க்யூ. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஐ எம் சோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ சுப்பிரமணி, லவ் யூ. தேங்க்யூ ஓகே தேங்க்யூ. நான் பிரியா நான் பிரியா கீழே போறேன். சாரி. தேங்க்யூ காஸ்கஸ். தேங்க்யூ சாம் ப்ரோ. தேங்க்யூ சவுண்ட் தேங்க்யூ காஸ்கோ. தேங்க்யூ சவுண்ட். நம்ம அப்புறமா கண்டிப்பா பேசலாம். தேங்க்யூ. கண்டிப்பா, லவ் யூ, டேக் கேர். தேங்க்யூ. பிரியா பிரியா பிரியா. ஹாய் சவுண்ட், ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு உங்களை நிறைய பிடிக்கும் சவுண்ட். நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஐயோ ரிக்வெஸ்ட் கிடைக்குமா அப்படி. இப்போ ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு இல்ல இல்ல பேசுறதுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க, ஜாலியா பேசுங்க. நான் வந்து உங்களை அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சேன்னா, யாரா இந்த பொண்ணு இவ்ளோ யூனிக்கா இருக்காளே, எது பண்ணாலுமே பிடிக்குதே அப்படிதான் இருந்தது. இந்த சீசன் வந்து தேங்க் ரொம்ப ஹோல்சமா அப்படியே ஃபன் ஃபில்டா அப்படி எடுத்துட்டு போனது நீங்க தான். தேங்க்யூ தேங்க்யூ. ரா அண்ட் ரியலா இருந்தீங்க சவுண்ட். கேம் விளையாடலான்னு சொன்னாங்க. ஆனா நீங்க இண்டிவிஜுவலா பிளேயரா இருந்து எல்லா கண்டென்ட்ஸையும் அட்டாக் பண்ணி விளையாடினது நீங்க மட்டும்தான். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நீங்க தான் என்னோட ரியல் வின்னர் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் டா. ஃப்ரம் டே 1ல இருந்து டே எண்ட் வரைக்குமே அவ்வளோ சிரிக்க வச்சிருக்கீங்க. அவ்வளோ என்டர்டெய்னிங்கா கொண்டு போனீங்க. ஆல்ரவுண்டருங்க சவுண்ட் நீங்க. தேங்க்யூ அன்லிமிட்டெட் ஃபன், தேங்க்யூ. தக் லைஃப் மூமெண்ட்ஸ், கவுண்டர்ஸ், ஃபைட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப்பு, பிபி கூட நீங்க உங்களுக்கான கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே மாஸ்ங்க. தேங்க்யூ ஸோ மச் டா, தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஃபேவரட் மொமெண்ட்ஸ்னு பார்த்தீங்களா, வர்ட்டா பாய் அது. அப்புறம் வந்து பிக் பாஸ் கூட கால்ல பேசும்போது, அது பிக் பாஸ்டே தெரியாம பேசிட்டு, அப்புறம் வச்சிருட்டா, இல்ல இன்னும் பேசலாமே, அதெல்லாம் வந்து வேற லெவல். யாருடா இவங்க அப்படி இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அவ்ளோ ரசிக்கும்படியா பண்ணியிருப்பீங்க. அந்த ட்ரம் டாஸ்க்ல வந்து எல்லாரும் உங்கள அட்டாக் பண்ணிடலான்னு பிளான் போட்டாங்க. அப்போ நாங்க வந்து உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு அந்த மாதிரி எடிட்ஸ் அட போட்டுட்டு இருந்தோம். பிகாஸ் பாவிங்களா. அவ்வளோ கியூட்டா என்ன விட்டுருங்கடான்னு ஓடிட்டு இருந்தீங்க. ஸோ அவ்வளோ ஒரு கியூட்னஸ் நீங்க. தேங்க்யூ. ஆம், அப்புறம் மணி டாஸ்க்ல வந்து போயிடாதி. ஓகே ரொம்ப ஓகே லேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே 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 ஓகேவா? ஒரே என்ன ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே பேசுங்க. ஓகே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க.
ஓகே, ஓகே, ஓகே. அந்த மணி டாஸ்க்ல வந்து நாங்கலாம் உயிர புடிச்சுட்டு இருந்தோம். நீங்க போயிடாதீங்க. மணியெல்லாம் எதுவும் வேண்டாம் இருந்துருங்க. அப்போ யூ டர்ன் பண்ணி எங்கள காப்பாத்துனீங்க சவுண்ட். அந்த விறுவிறுப்பான ஒரு பயமான ஆமா. சிச்சுவேஷன்லயும் ஒரு ஸ்மைல கொண்டு வந்து அதெல்லாம் வேற லெவல். தேங்க்யூடா, தேங்க்யூடா. ஃபினாலேலுமே அல்டிமேட்டா உங்களோட ரிப்ளை வந்து அவ்ளோ நாங்க சோகமா ஓகே ரன்னர் அப் பண்ணிட்டாங்களேன்னு அந்த ஒரு சோகமா இருந்த ஃபேஸஸ்லயுமே எல்லாமே நான் எண்டு வரைக்கும் உங்களை சிரிக்க தான் வைப்பேங்கிற மாதிரி நீங்க ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தீங்க. மாஸ் சவுண்ட். தேங்க்யூடா, லவ் தேங்க்யூ. யூ சோ லவ் யூ மச். சோ மச். லவ் யூ பிரியான்னு சொல்லிருங்க ஒரு லவ் யூ, டைம். லவ் யூ பிரியா, லவ் யூ பிரியா. இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் ப்ளீஸ். என்னோட ஷூர், ஷூர். என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இருக்கு ஒரு குரூப். அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஹாய் லவ் யூ சொல்லிருங்க. பிரியாவோட ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பிக் பிக் ஹாய். லவ் யூ ஆல். தேங்க்யூ உங்களோட சப்போர்ட் அண்ட் அப்புறம் லவ்வுக்கு. ஒரே ஒரு பர்சன் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சாரி. கண்டிப்பா. கோபிநாத் வந்து அவர் என்னோட ஃப்ரெண்டு. அவர் உங்களை வில்லேஜ் டு வில்லா அந்த ஓகே, டைம்ல ஓகே. வில்லா டு வில்லேஜ்ல இருந்து ஆமா. ஃபாலோ பண்றாரு. ஆ. அவருக்கும் எக் பஃப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் ஒரு லவ் யூ சொல்லிருங்க சவுண்ட். கண்டிப்பா. கோபிநாத், ஹாய் கோபிநாத். தேங்க்யூ, தேங்க்யூ. எனக்கும் பப்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் அப்புறம் கோபிநாத். பரத்துக்கும் ஒரு ஹாய் அண்ட் பிரியா லவ் யூ. பிரியா பிரியா பிரியா, ப்ளீஸ் பிரியா, ஹாய் ரொம்ப தேங்க்யூ லேட் பரத். ஆயிட்டு. தேங்க்யூ, ப்ளீஸ் தேங்க்யூ ப்ளீஸ் பரத். தேங்க்யூ தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ ஸோ லவ் யூ. மச் தேங்க்யூ சவுண்ட். லவ் யூ யா. ஸோ லவ் மச். யூடா. தேங்க்யூ. விஷ்ணு ப்ரோ வந்திருக்காரு. ஹாய் விஷ்ணு ப்ரோ. இல்ல அவர் இங்க இது கனெக்டிங்ல இருக்கு. அது அவர் இல்லங்க, விஷ்ணு ப்ரோ கிடையாது அது. அவர் இல்ல இது. அது டிபியை பார்த்துட்டு ஆட் பண்ணாதீங்க. ஹாய், ஹாய். என் பேரு முஸ்ரத் ஃபாத்திமா. சொல்லுங்க நான் ஃபாத்திமா, உங்களோட எப்படி வெரி 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 பிக் ஃபேன் சவுண்ட். உங்களை எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் சவுண்ட். என் தேங்க் ஹஸ்பண்ட் தான் உங்களை பத்தி சொன்னாங்க. ஐயோ வாய்ஸ் ட்ராப் ஆகி அப்படின்னு கேக்குது. சொன்னாங்க. எனக்கு அப்போதான் தெரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபர்ஸ்ட் எபிசோடே பார்க்க ஆரம்பிச்சேன். சொல்லுங்க. ஹலோ கேக்குதா? ஹலோ கேக்குது இப்ப கேக்குது. கேக்குதா? என் ஹஸ்பண்ட் தான் உங்களோட பிக் கேக்குது ஃபேன். கேக்குது அவங்க சொல்லுங்க. மூலியமா தான் எனக்கு உங்களை தெரியும். ஹலோ கேக்குதுடா கேக்குதா? கேக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பேசிட்டே இருங்க, கேக்குது. அவங்கனாலதான் எனக்கு உங்களை பாத்திமா பேசுங்க, கேக்குது. தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்பையில இருந்து நான் அப்படியா? டே ஒன்ல இருந்து உங்களை நான் பாத்துட்டு இருக்கேன். டே ஒன்ல இருந்து நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன். நீங்க பேசுறது, நீங்க ஸ்மைல் பண்றது, நீங்க 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 என்ன பண்ணாலும் பார்த்து ரசிச்சிட்டு இருப்பேன். உங்களுக்காக நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேன் பேஜ் ஓபன் பண்ணிட்டு நீங்க பண்ற குட்டி குட்டி மூமெண்ட்ஸ் கூட நான் வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கு எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அப்படியா? சவுண்ட். லவ் யூ சோ மச் சவுண்ட். லவ் யூங்க. ரொம்ப ஹலோ தேங்க்ஸ்ங்க. கேக்குதா? லவ் யூ சோ மச். ஆமா சவுண்ட். கேக்குது. கேக்குது. ஆக்சுவலி நீங்க ஐயோ லவ் யூ கேட்டுச்சா? லவ் யூ. அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்க அந்த ஹோட்டல் டாஸ்க் ஹோட்டல் கேட்டுச்சு லவ் யூ லாட் சவுண்ட். அவங்க லேட்டா கேக்குது போல. ஹலோ நெட்வொர்க் ப்ராப்ளம். ஹோட்டல் டாஸ்க்ல அப்போ நீங்க உங்க மேனேஜரா அப்ப நீங்க சொல்லுவீங்க நான் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கணும். ஐயோ ஏதோ சொல்ல வந்தாங்களே, என்னவா இருக்கும்? இப்போ போயிருவாங்க போல. ஹோட்டல் டாஸ்க்னு சொன்னாங்க. ஆமா அதோட போயிட்டாங்க. டிடிகே அப்புறம் ஹரிகரன் கொஞ்சம் ஆட் பண்ணுங்களேன், எனக்கு காமிக்கல அவரு. இல்ல அவர் ஸ்பேஸ்லயே காமிக்கல. நானும் தேடிட்டு இருக்கேன். அவரும் காமிக்கல, சுபாவும் காணும் ஸ்பேஸ்லயே. ப்ரோ டிடிகே நான் இங்க தான் ப்ரோ இருக்கேன். நீங்க இல்ல, பேசுங்க டிடிகே ப்ரோ. நீங்க இல்ல, ஹரிகரன் வேற. நானும் 2 மணி நேரமா சவுண்டா பேசலாம் நினைச்சு வெறுத்து போயிட்டேன். ப்ரோ அப்படி இல்ல, ஒரு நிமிஷம் டிடிகே ஒரு நிமிஷம். ரிக்வெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட 200 கிட்ட இருக்கு. நாங்க ஒருத்தரா ஐடி செக் பண்ணி நிறைய இந்த பக் ஐடி எல்லாம் வரும். அதனால ஒன்னொன்னா செக் பண்ணி தான் நாங்க மேல ஏத்திட்டு இருக்கோம். நீங்க டைம் ஆச்சுனாலும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரையும் பேச வைக்கிறோம். ஓகே, உங்களுக்கு தெரியாதா டிடிகே? நல்லா இருக்கேன். மேல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க, உங்க டிஎம்லயே அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் என்ன ஃபாலோ ஏதோ பண்ணுங்க. வந்துச்சு, ஏதோ ஓட் மக்களே அப்படின்னு ஏதோ. அது நீங்க தானா? ஆமா அது நான் தான். இந்த பிக் பாஸ் ஆரம்பிச்சிருந்து நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணேன். ஒரு நாளைக்கு 20 வீடியோ மணிக்கு 1000 வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தெய்வமே ரொம்ப நன்றிங்க. கொஞ்சம் டிஎம்ல கொஞ்சம் என் போன் நம்பர் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்துட்டு கூப்பிடுங்க. ஏன் நிறைய பேர் இது எல்லாம் நிறைய நான் எழுதி வச்சிருக்கேன் உங்கள்ட்ட. இப்ப உங்களை பத்தி பேசுறதுக்கு நிறைய பேர் வந்து தீவிரமான ரசிகர் இருக்காங்க. நான் ஒரு வீடியோ போடும் போதும் உங்க ஃபேன்ஸ் வந்து லைக் பண்ணி நிறைய பேர் எல்லாம் கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு உங்களுக்கு யூடியூப்ல. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.
ரொம்ப ப்ரௌடா இருக்கு. ஏன்னா நம்ம ஒருத்தவங்கள வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்களாவும், 2வது அவங்க பேசும்போது 4 பேத்துக்கு ஒரு இன்ஸ்பயராகவும் இருக்கணும். அந்த மாதிரி 4 பேத்துக்கு ஒரு இன்ஸ்பயராகவும் நீங்க இருந்தீங்க. மெயினா சொல்லணும்னு நினைச்சது, கண்ணாடி முன்னாடி பிக் பாஸ் வந்து கடைசி நேரத்துல கூப்பிட்டு வந்து உங்கள்ட்ட சொல்லுவாரு, இந்த பிக் பாஸ்க்கு நீங்க வரணும்னு நினைச்சீங்க. ஆனா வந்து உங்களுக்கு வாய்ப்பு 5 வருஷம் கழிச்சு கிடைச்சு உள்ள வந்தா நீ எல்லாம் எதுக்கு பிக் பாஸ் வந்த, நீ எல்லாம் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்லியிருப்பாரு. அப்ப நீங்க அழுதுருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, அது உண்மையாலுமே நீங்க சொன்னதை நான் எழுதி வச்சு படிச்சு மனப்பாடம் பண்ணும்போதுதான் தெரியுது, ஒருத்தவங்க எப்படி இவ்வளவு ஸ்பான்டினியூஸா இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து பேச வராது, ஆனா எனக்கு தோன்றதை வந்து பேசுவேன். எனக்கு வந்து அது கரெக்டா தான் இருக்கும். எனக்கு பேச வராது, எனக்கு தோன்றதை பேசுவேன், அது வந்து கரெக்டா தான் இருக்கும். எனக்கு பேசும்போது பயமா இருக்கும், ஆனா நான் உள்ள பயமா இருக்கும், ஆனா வெளியே தைரியமா பேசுவேன். எவ்வளவுதான் என்னை அடிமட்டமா அடிச்சா கூட நான் அழுது உடைஞ்சு திருப்பி நான் எந்திரிச்சு திருப்பி மீண்டும் கான்பிடண்டோட வருவேன் அப்படிங்கிறது உண்மையாலுமே அந்த நேரத்துல நான் சொல்லியிருப்பேன், வீடியோல பேசியிருப்பேன். அவ்வளவு தூரம் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஏன்னா அந்த நேரத்துல வந்து ஃபுல் டவுன், நீங்க தான் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ வந்து ட்விட் போட்டு வீடியோ போட்டு எல்லாமே. ஏன்னா நீங்க மட்டும்தான் அந்த டிசர்விங் என்னை பொறுத்த வரையும். 106 நாள் உங்களை பார்த்ததுல. வெயிட் பண்ணிட்டு ரொம்ப இருக்காங்க. தேங்க்யூங்க, ரொம்ப தேங்க்யூ. இல்ல ஒரே செகண்ட். ஓகே, அப்ப அப்படி பார்க்கும்போது நீங்க மட்டும் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. ரொம்ப தேங்க்யூங்க, ரொம்ப தேங்க்யூங்க. தேங்க்யூ. அடுத்து ஜஸ்ட் அனதர் பேசிடுங்க, அதுக்கப்புறம் இட்டாச்சி பேசிடுங்க. ஹாய் சவுண்டே, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பேரு நான் போடலை, ஏன்னா ட்விட்டர் ஒரு ரத்த பூமி. ஃப்ரீயா கமெண்ட்ஸ் போடணுங்கிறனால நான் எப்பவும் பேர்லாம் போட மாட்டேன். ஸோ அதான் ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோமோ இந்த ட்விட்டர்ல வர கிளிப்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஃபர்ஸ்ட் 50 டேஸ்க்கு. அதுலயே நீங்க தான் வந்துட்டு ஹிட்டு. அதுக்கப்புறம் இந்த ஏஞ்சல்ஸ் வர்சஸ் டெவில்ஸ் டாஸ்க்ல இருந்து தான் நான் வந்து ஃபுல்லா பார்க்க ஆரம்பிச்சேன். அதுல அந்த டாஸ்க்ல ஸ்பெசிஃபிக்கா உங்க கிளாரிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. லைக் ஒரு ஃப்ரெண்டாவே இருந்தாலும் இல்ல இந்த இடத்துல நீங்க தான் தப்புன்னு பாயிண்ட் அவுட் பண்ற கிளாரிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. அதுக்கப்புறத்துல இருந்து சின்னதா நீங்க பண்ற அந்த ஃபன் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் நான் ஃபுல்லா பார்த்தேன். ஸோ நீங்களே இதை சொல்லியிருக்கீங்க, இது ஒரு ரியாலிட்டி ஷோ தான். ஸோ என்டர்டெயின் பண்றது தான் கோல். அதை நீங்க வந்து பக்காவா பண்ணியிருக்கீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்ரிஷியேட் பண்றது உங்களோட ஸ்போர்ட்டிவ்னஸ். லைக் நீங்க எதுவுமே பண்ணல நிறைய பேர் சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அதோட ரீசன் என்னன்னா, நீங்க எதையுமே சீரியஸா எடுத்து நீங்க அதை ஓவரா ஒரு சீன் கிரியேட் பண்ணல. லைக் ஒவ்வொரு டாஸ்க்லயும் லைக் செங்கல் டாஸ்க்ல உங்களை ரஞ்சித் சார் அப்படியே தூக்கி போடுவாரு. அந்த மாதிரி லைக் ஒவ்வொரு டாஸ்க்லயும் வந்துட்டு நீங்க உங்களோட எஃபர்ட்டை போட்டிருக்கீங்க. அதனால மத்தவங்க சொல்றத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் இன்னொரு ட்வீட் போட்டிருந்தேன், நீங்க லைக் பண்ணிருந்தீங்க. லைக் உங்ககிட்ட நேச்சுரலா ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அஃப்கோர்ஸ் ஹீரோயினா வரணும், அதெல்லாம் ஷுர், அதை நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே சைட்ல உங்களோட ஹியூமர் சென்ஸ் வச்சு எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாங்க. தேங்க்யூங்க, ஷுர் கண்டிப்பா. அவ்வளவுதான். தேங்க்யூ ஹோஸ்ட், கோ ஹோஸ்ட், லைக் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் கரெக்ட்டா மாடரேட் பண்றீங்க. தேங்க்யூ. அபி சிஸ்டர் ஒரே நிமிஷம், உமான்றவங்க ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, அவங்க உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? இல்ல, அவங்க ரிக்வெஸ்ட் கொடுக்கல. அவங்க ஐடி எனக்கு கொஞ்சம் டிஎம் பண்ண சொல்லுங்களேன் ப்ளீஸ். ஓகே ஜஸ்ட் அனதர் ஒரு செகண்ட் யாருக்காவது பக்கா இருந்தா நீங்க ஸ்பேஸ் விட்டு வெளியில போயிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி வாங்க, அது சில டைம் ஒர்க் ஆகும். தேங்க்ஸ். பேசிட்டாரா? பேசிட்டாரு, அவர்தான் பேசினாரு. ஓகே, நான் அப்புறம் லிசனர் மூவ் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்ஸ். இட்டாச்சி பேசுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஹாய் சவுண்ட், எப்படி இருக்கீங்க? ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க தான் என்னை இத்தனை நாள் ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கீங்க. உங்களுக்காக தான் நான் வந்து பிக் பாஸே பார்க்க ஆரம்பிச்சேன். ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ. உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ. குட் பாய்னு ஒரு ஐடிக்கு ஒரு லவ் யூவும் எனக்கு ஒரு லவ் யூவும் சொன்னீங்க. கண்டிப்பா. குட் பாய் அவங்களுக்கு ஐ லவ் யூ. குட் பாய் இட்டாச்சி ஐ லவ் யூ. தேங்க்யூ. ரெண்டு பேரும் மாத்தி பேர் சொல்லிக்கிறீங்க. அவங்க வரும்போது உங்க பேர் சொன்னாங்க. ஆமா. அப்படியா? அவங்க பேசுனதே எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு பக் ஆயிருச்சு ப்ரோ. நான் வெளியே போயிட்டு வந்தேன். ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. மேஜிக் பேசிடுங்க. மேஜிக் பேசினதுக்கு அப்புறம் அடுத்து பேசுங்க. ஹே ஹாய் சவுண்ட், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி மத்தவங்க எல்லாம் பேசட்டும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணேன். பிரச்சனை இல்ல. சாரி, நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
இல்ல இல்ல நான் வெயிட் பண்ணல. கீழ ஸ்பீக்கர்ஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் வரிசையா குடுத்துட்டு இருந்தேன். ஓகே. ஆக்சுவலா அவங்க தான் காம்பேரிங் பண்ணணும். ரொம்ப சைலண்டா இருந்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஓகே. ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் இல்ல ஸ்பீக்கர் லிஸ்ட் எல்லாமே இல்ல இது எல்லாரும் பண்ணது ஃப்ளோல எல்லாமே இவங்க தான். போகட்டும். மேஜிக் சிஸ்டம் எல்லாமே ரெடி பண்ணாங்க. அவங்க தான் யார் யார் எப்போ போய் பேசணுன்றத ரெடி பண்ணது எல்லாமே மேஜிக் சிஸ்டம் சூப்பர் பண்ணாங்க. சூப்பர். தேங்க்யூ மேஜிக். ஓகே ஓகே. உங்களுக்கு வந்து ஏன் பீப்புள் வின்னர்னு கொடுத்தாங்கன்னு தெரியுமா சவுண்ட்? உங்களுக்கு வந்து இங்க வந்து ஒரு பேர் இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் டைட்டில் வின்னர் உங்களை வந்து எல்லாருமே இங்க வந்து கொண்டாடுறது வந்து பீப்புள் வின்னர் சௌந்தர்யா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு மெயின் ரீசனே ஈவன் ஃப்ரம் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் உள்ள வந்து அங்க இயல் பாப்பா வந்து சொல்லியிருப்பாங்க எங்க பாட்டிக்கு கூட பிடிக்கும் அப்படின்னு. நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். கிட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிக்கும். நீங்க நிறைய வந்து நாங்கெல்லாம் வெளியே வந்து யோசிப்போம், ஐயோ பேசிக்கிட்டே இருக்காங்களே சோஃபாவா உட்காந்து அப்படின்னு. பட் அந்த டைம்லலாம் நீங்க ஒரு ஆள் உள்ள இருந்தனாலதான் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டே. ஸோ ஷார்ட்டா சொல்லணும்னா ஷோல நீங்க இல்ல, நீங்க தான் வந்து இந்த பிக் பாஸ் 8 ஷோவே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. தேங்க்யூங்க. ஸோ டோன்ட் ஃபீல் வெளியில இருக்க நெகட்டிவிட்டி எல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஐ ஆல்வேஸ் சே wherever there is வந்து உங்களை வந்து நிறைய பேர் வந்து நெகட்டிவா சொன்னாங்களோ தட் மீன்ஸ் யூ ஆர் க்ரோயிங் அப்படின்றத அர்த்தம். ஆமா. ஸோ வந்து உங்க வாய்ஸை பத்திலாம் நீங்க எதுவுமே நினைக்காதீங்க. ஆக்சுவலி வந்து நிறைய பேத்துக்கு வந்து உங்க வாய்ஸ் தான் வந்து உங்களோட பிளஸ்ஸே. உங்களை தனித்துவமா வந்து வெளியே வந்து தூக்கி கொடுத்து காமிச்சதே வந்து உங்க வாய்ஸ் தான் அட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லே. ஸோ பி ப்ரௌட் ஆஃப் யுவர் வாய்ஸ், பி கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஷூர் மீன்ஸ் a lot. Thank you. All the best for future. அப்புறம் நான் எழுதின லெட்டர் உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நம்புறேன். நான் டியர் சவுண்ட்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஹோப் யூ ரெட் இட். ஆமா உங்களுக்கு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு வந்து சேர்ந்துச்சுன்ற மாதிரி நியூஸும் எனக்கு வந்துச்சு. கண்டிப்பா பட் இஃப் நாட் ஐ வில் டிஎம் டு யூ. ஷூர் கண்டிப்பா நீங்க எதுக்கும் டிஎம் பண்ணிருங்க. வந்துதான்னு தெரியல, நான் படிச்ச மாதிரி இல்ல. ஓகே நான் அனுப்புறேன். கண்டிப்பா. Thank you. ஷூர் மேஜிக். Bye யா bye. லவ் யூ. டேக் கேர். ராஜு அன்ரைஸ் பண்ணிட்டாரு. ராஜு பேசுங்க. ராஜு ப்ரோ பேசுங்க. இல்ல ஒரு பக்கா இருக்குன்னு இருக்கேன். பேசுங்க. இல்ல பக்கா இருக்கும். இப்ப அடுத்து ஆக்சுவலா அப்படியே பேசிட்டேன். ஃபர்ஸ்ட் என்னக்கு இப்ப பேச வந்தேன்னா, ஹை சவுண்ட் இப்ப வந்து இன்ஸ்டாலும் வந்து உங்களுக்காக ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்க எப்போ ஃப்ரீ டைம் இருந்தாலும் நீங்க அங்க வந்து பேசினா அவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா நம்மளோட சேல்ஸ் எக்ஸ்பிரஸ் ஒருத்தருக்காரு. அவரு தான் வந்து ஃபேன் பேஜ் வச்சு நடத்துறாரு இன்ஸ்டாகிராம்ல. அவர் வந்து 2 வீடியோ வச்சிருக்காரு. ஃபுல் டைம் எங்களுக்கு இன்ஸ்டால உங்க வீடியோ மட்டும் தான் போஸ்ட் பண்றதுதான். சோ அவர் வந்து ஸ்ரீலங்கா உங்களுக்கு அவர் பேசிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே நீங்க வந்து ஃபேன் பேஜ் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம். கண்டிப்பா எனக்கு நீங்க வந்தீங்கன்னா அது ரொம்ப ஹாப்பி. நாங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பி ஆயிருவோம். சோ ஆல்வேஸ் வெல்கம் டு இன்ஸ்டா. அந்த குரூப் ஏதோ ஒன்னு கிரியேட் பண்ணி அதுவா? ஆமாங்க அதே குரூப் தான். வாங்க. விஷ்ணுனா இருக்காரு அந்த குரூப்ல. நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. ஆல்வேஸ் ஓகே. தேங்க்ஸ் ராஜு பாய். எம் ராஜா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, நீங்க பேசிடுங்க. அடுத்து ஹரி ப்ரோ, இர்ஃபான், பர்டி பேசுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் எல்லாம் ஷார்ட்டா பேசுங்க, நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு. தேங்க் யூ. ஓகே. ஹலோ சவுண்ட் கேக்குதா? ஹலோ கேக்குது. எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கு? என்னோட வாய்ஸ்? உங்களோட வாய்ஸா? ஓகே. இல்ல கேட்டாங்க, எனக்கு அதே பிரச்சனை தான், அதான் கேட்டேன். அப்படியே நல்லா இருக்கு. மேபி நம்ம பேசி மத்தவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டோம் எப்படி இருக்குன்னு. ஓகே. ரொம்ப நன்றி. என்ன சொல்றேன்னு தெரியல. உங்களை நீங்க சிரிக்க வச்சிருக்கீங்க, அழ வச்சிருக்கீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. நான் வந்து என் பேர் முகமது. ஓகேவா? முகமது ரஃபீக். முகமது ரஃபீக் என் பேர். முகமது ரஃபீக். எஸ். நாங்க வந்து பிரேயர் அழுகிறோம் சிரிக்கிறோம் தாண்டி பிரேயர் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தான். ஒரு செலிபிரிட்டியா ஒரு பிரபலத்துக்காக ஜெயிக்கணும், வின் பண்ணணும் அப்படியே பிரேயர் பண்ணது உங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்காக மட்டும்தான். ஓகே தேங்க்யூ. சரி நான் உங்க பேக்கரிக்கு வரேன். ஒரு நாள் பேக்கரிக்கு மட்டும் வரேன். கண்டிப்பா வாங்க. நானும் எங்க திருநெல்வேலி நானும் ஒரு ஸ்மால் பேக்கரி தான் வச்சிருக்கேன். ஸ்மால் பேக்கரி கடை தான் வச்சிருக்கோம். கண்டிப்பா எங்களோட ஸ்பெஷல் ஸ்வீட்டை வந்து உங்க கடைக்கு கண்டிப்பா வரேன். உங்களுக்காக கொண்டு வரேன். ஓகே தேங்க்யூ. ஹாய் சவுண்ட்.
கேக்குதா? கேக்குது ஹாய் கேக்குது சவுண்ட் சொல்லுங்க சொல்லுங்க கேக்குதா? இர்ஃபான் கேக்குது. சவுண்ட் உங்க பிக் ஃபேன் நான். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா தேங்க்யூ. இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் உங்க நல்லா பிக் இருக்கேன். ஃபேன் நானு. தேங்க்யூ தேங்க்யூ. உங்களுக்காக தான் இந்த ஐடியா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ட்விட்டர்ல எனக்கு யூஸே பண்ண தெரியாது சுத்தமா. ஐயோ, உங்களுக்காக தான் போஸ்ட் ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்கேன். தேங்க்யூங்க தேங்க்யூ. அதான் உங்க ஃபன் உங்க என்டர்டைன்மெண்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி. எல்லா சீசனும் நான் கனெக்ட் பண்ண யாருக்குமே கனெக்ட் ஆக மாட்டேன். உங்களுக்கு மட்டும் கனெக்ட் ஆயிட்டேன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிச்சிருக்கு கேரக்டர். எங்க அம்மா மட்டும் 1 மினிட் பேசிட்டு கொடுத்துருவாங்க. ஷூர் 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 ஷூர். ஹாய் சௌந்தர்யா. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆமா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. தேங்க்யூ ஆண்டி. உனக்காக தான் பிக் பாஸ் பாக்கணும்னே தோணுது. ரொம்ப பிடிக்கும். பிக் பாஸ் முடிஞ்சப்ப கூட உன்னை பார்க்க முடியாதுன்னு தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இனிமே பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கலாம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா ஆண்டி, கண்டிப்பா அது கண்டிப்பா. நடக்கும். தேங்க்யூ ஆண்டி. என்னோட பையனுக்கு வந்து இது வரைக்கும் எந்த ஃபேன்ஸ், அதாவது சினிமால கூட ஹீரோயின்ஸ்லாம் யாரும் கிடையாது. ஃபேன்ஸ்லாம் தனிப்பட்ட முறையில எதையுமே சொன்னது கூட கிடையாது அவன் ஹீரோயின்ஸ்லாம். ஆனா ரொம்ப பிடிக்குதுமா போஸ்ட் பண்றது நிறைய. ஐயோ, உங்களை ஏதாவது இல்ல பிக் பாஸ்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டா கூட ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அவ்வளோ பெரிய ஃபேன் இது வரைக்கும். நல்லா இருப்படா. அது எப்பவுமே உண்மையாவே இருக்குங்கல்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இருவீங்க. தேங்க்யூ ஆண்டி. பாவம் நிறைய பேர் வெயிட் பண்றதுனால நான் ஷூர் வச்சுறேன். ஆண்டி, ஷூர் ஆண்டி. ஓகேடா, தேங்க்யூ ஆண்டி. பாய்டா பாய்டா. தேங்க்யூ ஆண்டி. ஐ லவ் யூடா. லவ் யூ ஆண்டி. லவ் யூ ஸோ மச். ஒரு நிமிஷமா கேக்குதா? என் நேம் மென்ஷன் பண்ணி ஒரு லவ் யூ மட்டும் சொல்லிடுங்க. கண்டிப்பா. ஹரியரன் தானே? இர்ஃபானா பேரே கண்ட. இர்ஃபான், லவ் யூ இர்ஃபான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க. தேங்க்யூ இர்ஃபான். யா, தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஹரி ப்ரோ பேசிருங்க. அதுக்கப்புறம் பர்டி அண்ட் ஜீவா. ஹாய் அபி, தேங்க்யூ ஃபார் ரெக்வெஸ்ட் பண்ணதுக்கு, அக்செப்ட் பண்ணதுக்கு. ஹாய் ஹரி, எப்படி ஹாய், இருக்கீங்க? எப்படி? நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தேன் இமாதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஸ்பேஸ்ல. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஃபேன் ஸ்பேஸ். நிறைய ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட பேசுறதுக்கு. நீங்க நல்லா விளையாடுங்க சௌந்தர்யா, நல்லா விளையாடுங்க. தேங்க்யூ ஹரி. தேங்க்யூ. வெளியே வந்துட்டு நீங்க வந்து உங்க பேக்கரிக்கு போயிட்டு முட்டை பப் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லங்க. என்னங்க நீங்க சாப்பிடலங்க. உள்ளுக்குள்ள இருக்கும்போது ப்ரொமோஷன் எல்லாம் பண்ணீங்க உங்க பேக்கரிக்கு, வெளில வந்து நீங்களே சாப்பிடலாம் எப்படி? இல்லங்க, எனக்கு உண்மையிலேயே கிரேவிங் ஆயிடுச்சு. சீட் டேல எல்லாம் சாப்பிடுவேன் கடையில போய். கிரேவிங் ஆயிடுச்சு. உள்ள இருக்கும்போது எல்லாமே சாப்பிடணும்னு தோணுது. வெளில வரும்போது பசி இல்ல, தூக்கம் இல்ல, எதுவுமே இல்லைங்க. ஒரு மாதிரி எதுவுமே வரமாட்டேங்குது. உங்களோட கோவா கேங் ஸ்பெஷல் ஆக்சுவலா வெளில நல்லா பேசப்பட்டது. நான் ஒரு ஃபினாலே முடியறது ஒரு 1.5 weeks பிஃபோர் நான் ஒரு ட்வீட் போட்டேன். என்னோட 3 வந்து ஜாக்லின், நீங்க, அப்புறம் முத்து 3 பேர் போட்டேன். ஒரு வழியா ஜாக்லின் மிஸ் ஆயிட்டாங்க. நீங்களும் முத்துவும் ஸ்டேஜ்ல இருந்தீங்க. உங்க 2 பேருக்குள்ள பேண்டர்ஸ் நல்லா இருந்தது. உங்களுக்கும் முத்துக்குள்ள பேண்டர்ஸ் நல்லா இருந்தது. ஆக்சுவலா நேத்தி தான் பார்த்தேன். நீங்கலாம் வந்து இந்த ப்ரொமோஷன், இந்த மூவி ப்ரீமியருக்கு போய் நீ எல்லாரும் பார்த்து நல்லா இருந்தது ஆக்சுவலா. தேங்க்யூ. ஹாய் மாத், நீ வந்துட்டியா பேசும்போது? ஹரி ப்ரோ கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிட்டீங்க. Sure. All the best Soundarya for all your தேங்க்யூ ஹரி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். தேங்க்யூ Soundarya. Bye. யா, பை. டேக் கேர். நெக்ஸ்ட் பர்டி அண்ட் ஜீவா பேசிடுங்க. தேங்க்யூ. ஹலோ. ஹாய் சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க ஜாலியா இருக்கீங்களா? இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு எவ்வளவு ஆர்கானிக் ஆமா, ஃபேன்ஸ்? உங்ககிட்ட ஒருத்தர்கிட்ட கேட்கும் போதுதான் அது தெரியுது. வெளில வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு, லைக் மக்களை மீட் நீங்க பண்ணும்போது. அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க வந்து வேற நரேட்டிவ் சொல்லும் போது நீங்க டென்ஷன் ஆகும்போது, ஐயோ தப்பா சொல்றாங்களே, இவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு தோணும். எனக்கு வந்து உங்ககிட்ட பிடிச்சது வந்து நீங்க அந்த உங்க நைட் ட்ரெஸ் போட்டுட்டு நீங்க மார்னிங் டான்ஸ் ஆடுவீங்கல்ல. ஆமா, அது வந்து நான் பாப்பேன். தினம் நீங்க ஒரு கலரா போடுவீங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன எல்லா அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து ஒரு ஜாம் பாட்டில வச்சுட்டு நீங்க சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. ஆமா, அந்த பாட்டில்ல ஜாமே இருக்காது. ஆனா நீங்க வந்து அந்த ஸ்பூன் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அது வந்து உங்களை அதான் இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி இந்த சீசன்ல வந்து உங்களால தான் நான் பார்த்தேன். தேங்க்யூங்க. So you're the best find.
of தேங்க்யூடா. this season. So தேங்க்யூடா. all the best. தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ. மீரா. தேங்க்யூ. சீக்கிரம் பேசி வைக்க சொன்னாங்க. So all the இல்ல best. இப்ப Enjoy பேசுறது your time. பர்டி. ஐயோ பேர்டியா? சாரிங்க பேர்டி. It's okay. இங்க எங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க. யார் பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இல்ல ஓகே அது ஓகே. அப்படிதான். ஓகே, Enjoy your தேங்க்யூ time, பேர்டி. லவ் யூ. Soundarya. ஆ Yeah, love you too. யா லவ் யூ ஸோ மச். யா தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஜீவா பேசுங்க. ஜீவாக்கு அப்புறம் மீரா பாய் பேசுங்க. அபி ஹலோ சோ ஹாய் ஜீவா. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். ஆக்சுவலா இப்ப ஷிஃப்ட்ல இருந்தேன். 9:30 ஷிப்பா? லாகின் பண்ணிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஷிஃப்டா? ஷிஃப்ட் ஓகே பயன்ட்ட ஷிப்ல இருந்து கால் பண்றீங்களா? ஷிஃப்ட் அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா இப்போ ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தாங்க. சரி சரி. பரவாயில்ல. ஆக்சுவலா நிறைய பேசணும்னு நினைச்சேன். என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆக்சுவலா உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. பிடிக்கும். அண்ட் மோர் ஓவர் திங் ஆக்சுவலா சிஸ்டர் பிரியா இருக்காங்க. அவங்க அப்படியா? ரொம்ப தேங்க்யூ பிடிக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. பிரியாக்கும் தேங்க்யூ சொன்னு சொல்லுங்க. ஹாய் சொன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே தேங்க்ஸ். ஆக்சுவலா நிறைய பேசணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா மறந்து போயிட்டோம். ஆமா நடக்கும் அப்படிதான். தேங்க்யூ. இட்ஸ் ஓகே பரவாயில்ல. யா ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ அபி. ஆக்சுவலா அபி தான் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவன் ஓகே தேங்க்ஸ் ஒரு அபி. நிமிஷம். அபிகா தேங்க்ஸ். அபிகா ராக்கி ராஜேஷ்னு நம்ம 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 ஸ்பேஸ் கவர் வரலாம். அவர் கீழே இருந்தானா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ராக்கி ஓகே ஓகே. நான் ரெக்வெஸ்ட் இருக்கான்னு பாக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் மீரா பாய், சுபா மேம் அண்ட் பிரியா பேசுங்க. Hi, Sound. ஹாய் மீரா. Hi. எப்படி இருக்கீங்க? Happy to hear your voice, Sound. I'm from Malaysia, from Penang Island. ஐலாண்டா? ஓகேங்களா? ஆமா. இது ஒரு ராமேஸ்வரம் மாதிரி ஒரு தீவு மலேசியால. We are very close to Thailand. ஓகே. ஓகே. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. And thanks தேங்க்யூ to the தேங்க்யூ. host. ஆக்சுவலி என்னோட சன்னும் என் ஹஸ்பண்டும் உங்க வாய்ஸ் கேட்கல செக்க படுத்துட்டாங்க. பிகாஸ் இஸ் ஆல்ரெடி 2:30 ஐயோ AM. அப்படியா? அச்சச்சோ. ஸோ ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். கண்டிப்பா. நீங்க இப்படியே இருங்க. பிகாஸ் மத்தவங்களுக்கு வந்து எப்படி தோணுதுன்னு தெரியல. பிகாஸ் என் கேரக்டரும் உங்க கேரக்டரும் ரொம்ப ஒரு சேம் கேரக்டர் தான். எனக்கு வயசு இப்போ 52. பட் இந்த நாட்டினஸ் வந்து எனக்கு இன்னமும் இருக்கு. ஸோ இது வந்து நான் ரொம்ப ப்ரௌடா நான் சொல்றேன். பிகாஸ் ரொம்ப பேருக்கு வந்து இவனோட ஒரிஜினல் ப்ரொஃபைல் இது. ஆனா இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்தது. அப்போ எனக்கு 51. ஸோ இந்த ஹாப்பியா நம்ம இருக்கிற அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்லி நம்மளுக்கு அந்த ஃபேஸ்ல காட்டும். எக்ஸாக்ட்லி உங்களுக்கும் அதே மாதிரி தான். அண்ட் தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எப்போதுமே இந்த மாதிரி பிளெஸ்டாவே இருங்க. தேங்க்யூ ஓகே. தேங்க்யூ மீரா. தேங்க்யூ. இந்த இயர் சீசன் 8 வந்து உண்மையாவே as a Malaysian-ஆ நான் வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்தது. பிகாஸ் ஏன்னா போரிங்கே இல்லாம இருந்த ஒரு சீசன்னா இதுதான். பிகாஸ் ஏதாவது ஒரு பக்கம் நெகட்டிவ் இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவா சௌந்தர்யாவோட ஆக்டிவிட்டி வந்து எங்களுக்கு இன்னும் பூஸ்ட் ஆகும். ரொம்ப ஓகே. நன்றி. ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஹோஸ்ட் வெரி மச். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூங்க. லவ் யூ. தேங்க்யூ மீரா. சுபா மேம் ஒரு சின்ன ஷவுட் அவுட் முன்னாடி ராக்கி ராஜேஷ் அண்ட் உமா நீங்க 2 பேரும் திருப்பி மைக் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியுமா? ஏன்னா உங்களோட ரெக்வெஸ்ட் காமிக்க மாட்டேங்குது. தேங்க்யூ. சுபா